கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிளில் மருத்துவமனைக்கு சென்ற காதலியை மறித்து ரகட் காதலன் ஒருவர் வம்பு செய்த காட்சிகள்தான் இவை. திருப்பூர் பல்லடம் ரோடு வித்யாலயாவைச் சேர்ந்தவர் ஐயனார். இவரது மனைவி ஜெயராணி. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் ஜெயராணி வியாழக்கிழமை மாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம ஆசாமி ஒருவன் ஜெயராணியை கழுத்து மற்றும் கையில் கத்தியால் அறுத்துவிட்டு தப்பிச் சென்றார். இரத்த காயங்களுடன் போராடிய ஜெயராணியை மீட்ட பக்கத்து வீட்டுக்காரர் தனது புல்லட் மோட்டார் சைக்கிளில் ஏற்றி ஜெயராணியை சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அவர்கள் இருவரையும் ஜாம்பி போல பின்தொடர்ந்த கழுத்தறுப்பு ஆசாமி அவர்களை மீண்டும் தடுத்து நிறுத்தி ஜெயராணியிடம் தகராறு செய்தார். மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவரின் சட்டையையும் பிடித்து கிழித்து அடாவடி செய்தார். மடக்கி பிடித்த பொதுமக்களிடம் தன்னை ஜெயராணியின் காதலன் செல்வகுமார் என்று கூறிக்கொண்ட அந்த நபர் ஜெயராணி தன்னிடம் பேசாமல் வேறு ஒருவருடன் பேசியதால் வீடு புகுந்து ஜெயராணியை கழுத்தை அறுத்ததாக தெரிவித்தார். யாரிடம் பேசக்கூடாது என்று கழுத்தை அறுத்தேனோ அதே நபருடன் அவர் மோட்டார் சைக்கிளில் சென்றதால் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் அதனால் அவரை மறித்து மீண்டும் தாக்கியதாக தனது திருட்டு காதலின் பெருமையை எடுத்து கூறினார். காயத்துடன் நின்ற ஜெயராணி மீண்டும் மோட்டார் சைக்கிளில் ஏறி மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. ஜெயராணியின் கணவர் ஐயனாரை அழைத்து போலீசார் விசாரித்த போது கத்தியால் அறுத்தவர் தனது மனைவியின் முதல் காதலன் செல்வகுமார் என்றும் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தவர் 2வது காதலன் என்றும் போலீசாரிடம் கூலாக தெரிவித்தார். செல்வகுமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து கத்தியையும் கைப்பற்றினர். கலெக்டர் அலுவலகம் அருகே நடந்த இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.